பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்துனக்கு நான் தருவேன். கோலம் செய் துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தான். இந்த பாடலில் இருக்கக்கூடிய உட்பொருள் என்னன்னா, பால் தேன் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்து உனக்கு, அதாவது அறிவுக்கு கடவுளாக இருக்கக்கூடிய விநாயக பெருமானியே ஔவையார் என்ன பண்ணுறா, தன்னுடைய அறிவால் இந்த நாளும் கலந்து உனக்கு நான் தரேன், 4 பொருள் கொடுக்குறேன். அந்த 4 பொருள் சேர்ந்தால் அதுக்கு பெயர் என்னன்னா பாயாசம். நான் உனக்கு பாயாசம் கொடுக்குறேன், நீ எனக்கு முத்தமிழை கொடு என்று அவ கேட்கல. நான் உனக்கு 4 கொடுக்குறேன், நீ எனக்கு 3 கொடு. அந்த 4ம் கலந்ததற்கு பெயர் பாயாசத்தை உனக்கு தரேன். நீ எனக்கு என்ன பண்ணுறனா இயல் இசை நாடகம் என்ற முத்தமிழையும் கொடு என்று அறிவுக்கடவுளாக இருக்கக்கூடிய விநாயக பெருமானிடமே அறிவுக்கரசியாக இருக்கக்கூடிய ஔவையார் கேட்கிறாள். அதற்கடுத்து பார்த்தீங்கன்னா இன்னொரு பாடல், நிழலின் அருமை வெயிலிலே காண்மேன். இப்போ நிழலில் நாம் அதனுடைய சுகத்தை அனுபவிக்கிறோம்னா, அந்த சுகத்தை அனுபவிக்கிறதுக்குரிய அந்த கடினம் எங்கே இருக்குன்னா, வெயிலில் போய் நின்னோம்னா தான் நமக்கு என்ன தெரியும், இந்த நிழலோட அருமை என்னவென்பது. நிழலின் அருமை வெயிலிலே நின்று அறிமின். நீ வெயிலில் போய் நின்னாதான் நிழலோட அருமை என்னவென்பது நமக்கு அறிந்து கொள்ள முடியும். அடுத்த வரி சொல்ற, சிவன் கடல் அருமை வெவ்வினையால் அறிமின். சிவனுடைய திருவடியினுடைய பெருமை என்ன என்பது உனக்கு எப்போ தெரியும்னா, உன்னுடைய வாழ்விலே வரக்கூடிய துன்பங்கள் பெருக பெருக அந்த துன்பங்களை அனுபவிக்கின்ற பொழுதுதான் உனக்கு யார் மீது நாட்டம் வரும் என்றால் சிவன் மீது உனக்கு அப்பொழுதுதான் நாட்டம் வரும். வாழ்விலே இன்பம் கிடைக்கின்ற பொழுதெல்லாம் நீ வழிபடுகின்ற தெய்வங்களாக இருப்பதெல்லாம் சிறு தெய்வ வழிபாட்டுக்குள்ளே போயிடுவேன். ஏன்னா சிவ வழிபாடுன்னாவே ஒரு பயம், அது காட்டில் இருக்கிறவன் கடவுளவன், அதனால் அவனை கண்டா பயம். சில பேர் வீட்டில் சிவபெருமானுடைய படத்தை வைப்பதற்கு கூட பயப்படுகிறார்கள். காரணம், நம் சமூகம் காலங்காலமாக சிவ வழிபாடு என்பதே சுடுகாட்டு வழிபாடு முறை என்று ஒரு பழக்கத்தை ஏற்படுத்தி விட்டார்கள். அதற்கு அடிப்படை காரணமாக இருப்பது என்னவென்றால், வடநாட்டிலே இருந்து வரக்கூடிய அந்த சிவபக்தர்கள், காளாமுகர்கள் என்று அழைக்கப்படுபவர்கள், அகோரிகள், இவர்களை பார்த்து இவர்கள் என்ன நினைத்துட்டாங்கன்னா, அந்த வழிபாட்டு முறைதான் சிவ வழிபாடு என்று இவர்கள் நினைத்து கொண்டார்கள். அந்த வழிபாடு சிவ வழிபாடு கிடையாது, அது ருத்ர வழிபாடு. சிவனுக்கு 5 தொழில் உண்டு. அந்த 5 தொழிலே இருக்கக்கூடிய ஒரு தொழில் எதுவென்றால் ஒடுக்குகின்ற தொழில். அந்த ஒடுக்குகின்ற தொழிலை செய்பவன் யார் என்றால் ருத்ரன். அந்த ருத்ரன் எங்கே இருக்கிறான்னா சுடுகாட்டில் இருப்பான். அவன் சிவனா என்றால் அவன் சிவன் இல்லை, சிவனுடைய அம்சம். ஆனால் நம்முடைய சிவ வழிபாடு என்பது தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி என்பதுதான் நம்முடைய தென்னகத்து வழிபாடு. வடநாட்டு வழிபாட்டிற்கும் தென்னகத்து வழிபாட்டிற்கும் முறையே வேறுபாடு இதுதான். அவன் சிவனை சுடுகாட்டு கடவுளுன்ட்டான். நாம் என்ன பண்ணோம்னா அதனுடைய வழித்தோன்றல்களாக நம்முடைய வீட்டிற்குள்ளே சிவ வழிபாட்டை முழுமையாக மறுதளித்து விட்டோம். எங்கே போய் வணங்குறோம்னா கோயிலில் வணங்கக்கூடிய முறையில் தான் இன்றைக்கி இருக்கிறோமே ஒழிய, சைவ வழிபாட்டுக்குள்ளே இருக்கிறவங்க, சைவ சித்தாந்தங்களை படித்தவர்கள், 12 திருமுறைகளை ஓதியவர்கள் தான் தைரியமாக வீட்டிற்குள்ளே இன்றைக்கு சிவ வழிபாட்டை வைத்து கொண்டிருக்கிறார்கள். வேறு யாரும் இன்றைக்கு வைணவத்தில் கூட வழிபாடு முறை உண்டு. பெருமாள் வழிபாடு என்பது, திருமால் வழிபாடு என்பது நமக்கு செல்வத்தை கொடுக்கின்ற காரணத்தினால் நாம் என்ன பண்ணோம், திருமால் வழிபாட்டை வீட்டுக்குள்ளே வச்சிட்டோம். ஆனால் மரணத்திற்குரியதாக இருக்கின்ற வழிபாடு முறை ருத்ர வழிபாடு என்பதினால் என்ன பண்ணோம், சிவனை மறுதளித்து அவரை நீ கோயிலுக்குள்ளே இருன்னு வச்சுட்டோம். நிறைய பேர் அவருடைய உருவப்படங்கள்லாம் கொண்டு போய் என்ன பண்ணுறாங்கன்னா,
எங்கேயாவது ஒரு அம்மன் கோயில் இருந்துச்சுன்னா அந்த அம்மன் கோயில் சுற்றுப்பிரகாரத்தில் கொண்டு போய் போட்டு வந்துடுறாங்க. நிறைய வெளிப்புறத்தில் இருக்கக்கூடிய கோயில்களில் போய் பார்த்தோம்னா நிறைய சிவனுடைய படங்கள்லாம் அங்கே கிடக்குது. என்னன்னா அவங்களுக்கு இந்த ஜோதிடர்கள் ஏற்படுத்தக்கூடிய இந்த பயம், வீட்டுக்குள்ளே சிவனை வச்சுக்கூடாதுன்னு சொல்லக்கூடிய விஷயங்களினால் இவங்க என்ன பண்ணிட்டாங்க, வழிபாட்டு முறை என்பது கோயிலிலே சிவனை வழிபட்டார்களே ஒழிய வீட்டிற்குள் சிவனை அனுமதிக்கவில்லை. இனி வருங்காலங்களிலாவது சிவ வழிபாடு என்பது எவ்வளவு முக்கியம் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். சிவன் கடலை வணங்குபவர்களுக்கு எங்கிருந்து விடுதலை கிடைக்கும் என்றால், மற்ற தெய்வ வழிபாட்டு முறையில் கிடைக்கின்ற இன்பங்கள் என்பது வேறு. ஆனால் சிவனை வழிபடுகிறோம் என்றால் நமக்கு கிடைக்கின்ற பேர் எது என்றால், இந்த உலகியல் வாழ்விலிருந்து நாம் முழுமையாக விடுபட்டு வீடு வேற்றினை அடையலாம். மற்ற எந்த தெய்வங்களாலும் கொடுக்க முடியாத ஒன்று எதுவென்றால், வீடு வேறு ஒன்று சிவனால் மாத்திரம்தான் கொடுக்க முடியும். எப்படி பாராளுமன்றத்திலே குடியரசுத் தலைவருடைய கையெழுத்து ஒப்புதல் பெறப்பட்டால்தான் எப்படி அந்த சட்டமானது நடைமுறைக்கு வருகிறதோ, அப்படி ஒட்டுமொத்த இந்த உலகிற்கும் இந்த பிரபஞ்சத்திற்கும் ஒரு குடியரசுத் தலைவர் யார் என்றால் நம்முடைய சிவபெருமான் ஒருவர் தான் குடியரசுத் தலைவர். வேறு யாருக்கும் அந்தவித அதிகாரம் என்பது இல்லை. உச்சபட்ச அதிகாரம் இந்த உலகியலிலே உச்சபட்ச அதிகாரம் யாருக்கு இருக்கிறது என்றால் நம்முடைய சிவபெருமான் ஒருவருக்குத்தான் இருக்கிறது என்று ஔவை சொல்கிறாள். சிவன் கடலடியை பற்றி கொண்டவர்களுக்கு வெவ்வினையிலிருந்து துன்பங்களிலிருந்து விடுபட்டு என்ன பண்ணுவான்னா அவன் வீடு பேற்றை அடைவான். வீடு பேர் என்றால் இறைவனுடைய திருவடியை அடைவான். இதுதான் மற்ற தெய்வ வழிபாட்டு முறைக்கும் நம்முடைய வழிபாட்டு முறைக்கும் உள்ள வித்தியாசம். மீண்டும் மீண்டும் பிறவி எடுத்து மாமியாரோடும் மருமகளோடும் உற்றாரோடும் உறவினரோடும் துன்பங்கள் இல்லாமல் ஒரு பிறவியிலே அனுபவிச்சுட்டு நாம் எந்த பிரச்சனை இல்லாமல் இறைவனுடைய திருவடியில் போய் உட்காரணும்னா சிவ வழிபாடு ஒன்றுதான் சிறந்தது என்று ஔவை சொல்கிறார். பழகு தமிழ் சொல்லருமை நாலிரண்டில். அடுத்த வரி. இப்போ தமிழை நீங்கள் நல்லா உச்சரிக்கணும், நல்லா பேசணும் அப்படின்னா நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது நாலடியாரும் திருக்குறளும். பழகு தமிழ் சொல்லருமை நாலிரண்டில். நால் என்று சொன்னால் நாலடியார், இரண்டு என்று சொன்னால் திருக்குறள். இதை நாம் படித்து நாம் அதை மனனம் செய்து திரும்ப திரும்ப உச்சரிக்கின்ற பொழுது தமிழானது நமக்கு இயற்கையாகவே பழகிவிடும். அப்போ ஔவையார் எந்த அளவிற்கு நாலடியாரையும் திருக்குறளையும் படித்திருந்தால் அவள் வேற எந்த நூல்களையும் சொல்லவில்லை. இந்த இரண்டு நூல்களை தான் நம்முடைய இனத்திற்கு சுட்டி காட்டுகிறாள். நாலடியாரை படி, திருக்குறளை படி. சோமன் கொடையருமை. அடுத்த வரி. சோமன் கொடையருமை புல்லரிடத்தே காண்மீன் போய். ஒருத்தன் வாரி வாரி கொடுக்குறான் ஒரு வள்ளல்னா அந்த வள்ளல் தன்மையை நாம் எப்படி தெரிஞ்சுக்கணும்னா, யாருக்குமே ஒரு பைசா கூட கொடுக்காத ஒரு கருமியிடம் போய் பார்க்கின்ற பொழுதுதான், அவனிடம் போய் நாம் யாசகம் கேட்கின்ற பொழுது அவன் சொல்கின்ற அந்த கொடும் சொற்களை பார்க்கின்ற பொழுதுதான் வாரி வாரி கொடுக்கின்ற ஒரு வள்ளலினுடைய தன்மையானது நமக்கு தெரியும். சோமன் கொடையருமை புல்லரிடத்தே காண்மின் போய். புல்லர் என்று சொன்னால் அற்ப மனிதர்கள், யாருக்கும் எதுவும் கொடுக்காத மனிதர்களிடம் பார்க்கின்ற பொழுதுதான் ஒரு வள்ளலனுடைய அருமை என்பது நமக்கு தெரியும். நிழலின் அருமை வெயிலிலே போய் நின்று அறிமின். சிவன் கடல் அருமை வெவ்வினையால் காண்மின். பழகு தமிழ் சொல்லருமை நாலிரண்டில். சோமன் கொடையருமை புல்லரெடுத்தே காண்மின் போய் என்று ஔவை நமக்கு சுட்டி காட்டுகிறாள். பெரும் கூட்டங்களோ பெரிய அளவிலோ வசதிகள் இல்லாத அந்த காலத்திலே ஔவை தன்னுடைய நுண்ணறிவை, ஒரு பெண், சாதாரண பெண், கூழ் கொடுத்தாலும் பாடுவாள்,
பொன் கொடுத்தாலும் அதை வாங்கி கொண்டு போய் அடுத்தவரிடம் கொடுத்து விடுவாள். அடுத்த வேலைக்கு வேண்டுமென்று எந்த பொருளையும் சேர்க்காத அந்த ஔவை மூதாட்டித்தான் இவ்வளவு அருமையான பாடலை நமக்கு கொடுத்திருக்கிறார். அடுத்து இன்னொரு பாடல், கற்றது கைமண் அளவு கல்லாதது உலகளவு என்று உற்ற களமடந்தை ஓதுகிறாள். இந்த வரியில தான் நம்முடைய கலைமகளாக இருக்கக்கூடிய சரஸ்வதி தேவியினுடைய ஆற்றலை வெளிப்படுத்துகிறார். சரஸ்வதி தேவியே என்ன பண்ணுறாளாம், கற்றது கைமண் அளவு கல்லாதது உலகளவு என்று உற்ற கலைமடந்தை ஓதுகிறாள். அவளே என்ன பண்ணுறா, கல்விக்கான கடவுளாக இருக்கக்கூடிய கலைமகளே தினந்தோறும் படித்து கொண்டு இருக்கிறாளாம். ஏன்னா அவளே கற்றது கைமண் அளவு கல்லாதது உலகளவு, கல்வியின் கடவுளே அவ்வளோதான் படிச்சிருக்கிறான்னும் போது இன்றைக்கு ஒரு சாமானிய மனிதர்கள் தங்களுடைய பெயருக்கு பின்னால் ஒரு பட்டத்தை போட்டுக்கிட்டாவே அவனுடைய நடை உடை பாவனை பேச்சு தோரணை எவ்வளவு மாறிவிடும் என்பதை அன்றைக்கே உணர்ந்து அவ்வை என்ன பண்ணிக்கிறார், கலைமகளே படித்தது கொஞ்சம்தான் சொல்லிட்டு நமக்கு தலையில் கணம் ஏறக்கூடாது என்பதற்காக, தலைகணம் வந்துவிடக்கூடாது என்பதற்காக கலைமகளே தினந்தோறும் கற்றுக்கொண்டிருக்கிறாள். கற்றது கைமண் அளவு கல்லாதது உலகளவு என்று உற்ற கலைமடந்தை ஓதுகின்றாள். மெத்த, அடுத்த வரி சொல்றா பாருங்க, மெத்த பந்தயம் கூற வேண்டாம் புலவீர். புலவர்களுக்கெல்லாம் ஒரு அறிவுரை சொல்றா, தன்னை சார்ந்த தன் இனத்தை சார்ந்த புலவர்களுக்கு சொல்றா, மெத்த பந்தயம் கூற வேண்டாம் புலவீர், எறும்புக்கும் தன் கையால் என்சான். இந்த கடைசி வரியில தான் அவ மொத்தமாகவே அடக்கிட்டான். எறும்பா இருந்தா கூட தன் கையில் அதுக்கு அது என்சான். நம் கையால் நம் உடல் எப்படி என்சானோ எறும்பு என்று அதை நீ இகழ வேண்டாம். எறும்புக்கு கூட அதன் கையினால் அது என்சான் இருக்கிறது. அதனால் புலவர்களே, மெத்த படித்து விட்டோம் என்று எல்லோரிடத்திலும் பந்தயம் கூற வேண்டாம் என்று அன்றைக்கே புலவர்களுக்கான ஒரு அறிவுரையை அவள் கொடுத்திருக்கிறார். இன்னொரு பாடல், இந்த ஒவ்வொரு பாடலும் பார்த்தீங்கன்னா நம்முடைய வாழ்வியலோடு எவ்வளவு பொருத்தப்பாடாக இருக்கிறது இந்த ஔவையாருடைய பாடல்கள் என்பதை அவள் எழுதிய ஆத்திச்சூடி, கொன்றை வேந்தன், மூதுரை, நல்வழி இப்படியான நூல்களை படிக்கும்போது ரொம்ப எளிமையாக புரியக்கூடிய அளவில் தான், மிகவும் கடுமையான ஒரு இலக்கியம் சார்ந்த வார்த்தைகளை போடாமல் எளிமையான வார்த்தைகளை போட்டு பிற்காலத்திலே வந்த ஔவையார் நமக்கு ஒரு அருமையான பாடல்களை எல்லாம் கொடுத்திருக்கிறார். அறம் செய்ய விரும்பு என்றால் ஆறுவது சினம் என்றார். இன்னைக்கு பள்ளிக்கூடங்களில் நம்ம படிக்கிற காலத்தில் ஔவையினுடைய மூதுரையும் நல்வழியும் எல்லாம் இருந்தது. அதற்கடுத்து நீதி போதனை வகுப்புகள் இருந்தது. இது எல்லாம் இருந்ததுனால தான் இன்றைக்கு ஓரளவுக்காவது இந்த ஒலிபெருக்கின் முன்னால் நம்ம உட்கார்ந்து பேசுகிற அளவுக்காவது நமக்கு வல்லமை கொடுத்தது அன்றைக்கு நமக்கு கற்றுக் கொடுத்த ஆசிரியர்களும், அன்றைக்கு நமக்கு பாட நூல்களாக இருந்த இந்த பாடல்களும் தான் நம்மை செம்மைப்படுத்தி கொண்டு வந்தன. ஆனால் இன்றைய தலைமுறையை, இன்றைய அரசுகள் அவர்களை ஒரு ஏடிஎம் மிஷினாக தான் பார்க்குது. எந்த ஒரு உயர்ந்த கல்வி கூடத்தில் அவனுக்கு இடம் கிடைக்கும், எந்த ஒரு உயர்ந்த நிறுவனத்தில் அவனுக்கு நல்ல சம்பளம் கிடைக்கும், இப்படித்தான் நினைத்தார்களே ஒழிய, ஆனால் ஔவை பிராட்டி காலத்திலே வாழ்ந்த மனிதர்களுக்கு அவள் சொன்னது எவ்வளவு செல்வம் சேர்ப்பீர்கள் என்பது அல்ல, எவ்வளவு நல்ல மனிதர்களாக இந்த சமூகத்திற்கு ஆசிரியர் சமூகம் கொடுக்கிறது என்பதுதான் அன்றைக்கு உறுதிப்பாடாக இருந்தது. இன்றைக்கு அது கருதுகோளாக கூட இல்லை. இன்றைய மாணவர்களை எல்லாம் அவர்கள் பணம் உற்பத்தி செய்கின்ற இயந்திரங்களைப் போல நாம் உருவாக்கி வைத்திருக்கிறோமே ஒழிய, இந்த சமூகத்திற்கு ஒரு நல்ல குடிசார்ந்த மனிதர்களாக அவர்களை உருவாக்க வேண்டும் என்ற ஒரு நற்சிந்தனை என்பது நிச்சயமாக இன்றைக்கு இல்லை. இன்னொரு செய்தி சொல்கிறாள், ஒரு நாட்டிற்கு ஒரு அமைச்சனை தேர்ந்தெடுக்க வேண்டுமென்றால்
யாரை தேர்ந்தெடுப்பது அப்படின்னு ஒரு கேள்வி. ஒரு மன்னன் நம்ம ஔவையை பார்த்து இந்த கேள்வியை முன்வைக்கிறான். என் நாட்டிற்கு ஒரு அமைச்சன் தேவைப்படுகிறான், அந்த அமைச்சனை எவ்வாறு நான் தேர்ந்தெடுப்பது? அது அன்றைக்கு மட்டும் பொருத்தப்பாடு அல்ல, இன்றைய காலத்திற்கும் பொருந்துகின்ற அளவிற்கு ஔவை அவ்வளவு தெளிவாக ஒரு அமைச்சரை எப்படி தேர்ந்தெடுப்பது என்பதை கூறியிருக்கிறாள். நூல் எனிலோ கோல் சாயும், இது முதல் வரி. நூல் என்று சொன்னால் அந்த காலத்திலே அந்தணர்கள் அணிந்து கொண்டிருப்பது நூல். நூல் எனிலோ கோல் சாயும். அன்றைக்கு அந்தணர்களுக்கு எது தொழில் என்றால் ஓதுதல், ஓதுவித்தல், வேட்டல், வேட்பித்தல், ஈதல், ஏற்றல். இந்த 6 வகை தொழில்களை புரிந்தவர்கள்தான் அந்த காலத்திலே அந்தணர்களாக இருந்திருக்கிறார்கள். அந்த அந்தணர்கள் தங்களை அடையாளப்படுத்திக் கொள்வதற்காக நூல் அணிந்திருப்பார்கள், முப்புரி நூல். அந்த முப்புரி நூலை அணிந்த அந்தணனை அமைச்சராக்காதே. ஔவை சொல்கிறார், நூல் எனிலோ கோல் சாயும். நீ ஒரு அந்தணனை அமைச்சராக்கிட்டினா அவன் சிந்தனை முழுக்க கல்வியில் சார்ந்து இருக்குமே ஒழிய ஒரு சமூகத்திலே இருக்கக்கூடிய பிரச்சனைகளை அலசி ஆராயக்கூடிய அளவிற்கு ஒரு அமைச்சராக இருந்து அதை மேற்கொண்டு அவர்கள் பிரச்சனை தெளிய வைக்கக்கூடிய அளவிற்கான அறிவாற்றல் என்பது யாருக்கு கிடையாது? அந்தணனுக்கு கிடையாது. அவனுடைய தொழில் என்பது அறிவு சார்ந்த சமூகத்தை உருவாக்குவது மட்டும்தான். குடிமக்களினுடைய பிரச்சனை என்னவென்பதை ஆராய்ந்து செய்யக்கூடிய ஆற்றல் அந்தணன் என்பவனுக்கு கிடையாது. நூல் எனிலோ கோல் சாயும். அடுத்த வரி சொல்றா, நுண் தமரேல் வெண் சமராம். அதாவது உன்னை போன்ற நுண் தமரேல், தமர் என்றால் உறவினர், நுந்த் என்றால் உன்னுடைய உறவினர்கள். அரசன் என்பவன் சத்திரிய வம்சத்தை சார்ந்தவனாக இருப்பான். உன்னுடைய வம்சத்தை சார்ந்தவனை நீ அமைச்சனாக்கினால் அவனுடைய சிந்தனை முழுக்க எப்பொழுதுமே அடுத்த போரை பற்றிய சிந்தனையாகத்தான் இருக்கும். நுண் தமரேல் வெண் சமராம். அவனுடைய சிந்தனை என்பது எந்தெந்த நாட்டை நாம் கைப்பற்றலாம், இப்படித்தான் இருக்குமே ஒழிய நம் நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சியிலும் சமூக மேம்பாட்டிலும் அவனுடைய சிந்தனை என்பது இருக்காது. கோல் எனிலோ ஆங்கே குடிசாயும். முதல்ல அந்தணனை அமைச்சராக்காதே என்றால், இரண்டாவது சத்திரியனை அமைச்சராக்காதே, மூன்றாவது யாரை அமைச்சராக்க கூடாது என்றால் கோல் எனிலோ ஆங்கே குடிசாயும். கோல் என்று சொன்னால் தராசு கோலை பயன்படுத்துகின்ற வணிகர்கள், வைசியர்கள் என்று சொல்வார்கள். அந்த 4 வகை வருணத்திலே வைசியனை நீ அமைச்சராக்காதே. ஏன் அமைச்சராக்க கூடாதுன்னு கேட்கும்போது ஔவை சொல்கிறாள், நீ வணிகனை அமைச்சனாக்கினால் அவன் சிந்தனை முழுக்க ஆட்சியிலே வணிகத்தை நோக்கித்தான் அவன் இருப்பான், நாட்டின் வளர்ச்சியிலே இருக்காது. ஒரு நாட்டிற்கும் இன்னொரு நாட்டிற்குமான வணிகத்தை மேம்படுத்துவதிலும் வணிக சிந்தனையிலும் பொருளை ஈட்டுவதிலும் தான் அவன் சிந்தனை இருக்குமே ஒழிய இந்த நாட்டினுடைய பிரச்சனைகளை தீர்க்கின்ற விடயங்களில் அவன் எண்ணம் இருக்காது. சரி, அப்போ யாரைத்தான் அமைச்சராக்கிறது? நாளாவான் மந்திரி ஆவான். நாள் ஆவான் என்றால் வருண பேதத்திலே 4வது வருணத்தவனாக இருக்கக்கூடிய சூத்திர வம்சத்திலே பிறந்த ஒருவனைத்தான் நீ மந்திரி ஆக்கணும். ஏன் அவனை மந்திரி ஆக்கணும்? நாளாவான் மந்திரியாவான் வழிக்கும் துணையாவான் அந்த அரசே அரசு என்று ஆணித்தரமாக சொல்கிறாள் ஔவை. எவ்வளவு சிந்தனை வயப்பட்டு எந்த அளவிற்காக அவள் ஆய்வு செய்திருந்தால் ஒரு நாடு வளர்ச்சி அடைய வேண்டுமென்றால் எவனை மந்திரி ஆக்க வேண்டும் என்பதை அவள் எவ்வளவு தெளிந்த சிந்தனையோட சொல்றா பாருங்க. அதுக்குரிய காரணத்தையும் சொல்றா. நாளாவான் மந்திரியும் ஆவான் வழிக்கு துணையாவான் அந்த அரசே அரசு.
இந்த 4வது வருணத்தவனாக இருக்கக்கூடிய சூத்திரன் என்பவன் எங்கிருந்து வருகிறான் என்றால் சாமானிய மக்களிடமிருந்து அவன் வருகிறான். சாமானிய மக்களிடமிருந்து வருகின்ற பொழுது அவர்களுக்கு ஏற்படுகின்ற இடர்பாடுகள் என்ன, துன்பங்கள் என்ன, அதை எப்படி தீர்க்கலாம் என்ற ஒரு ஆலோசனையை மன்னனுக்கு அவன் அளிப்பான். அதனால் அவன்தான் இந்த அரசுக்கு வழிக்கும் துணையாவான் என்று கூறுகிறார். ஆக ஒரு அரசு எப்படி செயல்பட வேண்டும் என்று ஊழுக்கு பாடுகின்ற ஒரு மூதாட்டிக்கு தெரிகிறது. இன்றைய அளவிலே, இன்றைக்கு மாத்திரமல்ல, காலங்காலமாக நீங்கள் ஒவ்வொரு துறை சார்ந்த அமைச்சர்களையும் பார்த்தீர்களானால் அந்தந்த துறையிலே அவர்கள் அனுபவம் வாய்ந்தவர்களா என்று சீர்தூக்கி பார்த்தால் நாம் இன்றைக்கு எவ்வளவு கீழ்நிலையிலே இருக்கிறோம் என்பதை அவ்வையோடு ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது நமக்கு அடிப்படை காரணங்கள் தெளிவாக புரியும். இது எவரையும் தனிப்பட்ட முறையில் விமர்சிக்க வேண்டும் என்பதற்கு அல்ல, ஔவையினுடைய அந்த ஆழ்ந்த ஞானத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக. எந்தெந்த துறையிலே யார் யார் தனிப்பட்ட முறையிலே நிபுணராக இருக்கின்றானோ அவனைத்தான் அந்த துறைக்கான அமைச்சராக போட வேண்டும். மக்களினுடைய அந்த பொருளாதார ஏற்றத்தாழ்வுகளை புரிந்து கொண்டவன், மக்களினுடைய வறுமையை புரிந்து கொண்டவன் அந்த அமைச்சர் பணிக்கு வருகின்ற பொழுதுதான் அவன் அவர்களுடைய பிரச்சனையை ஆராய்ந்து அறிந்து அதை தீர்ப்பதற்குரிய ஆலோசனையை யாருக்கு அளிப்பான் என்றால் அந்த மன்னனுக்கு அளிப்பான் என்று ஒரு பொருளாதார நிபுணரோ ஒரு அறிவியல் விஞ்ஞானியோ இல்லை பல பல்கலைக்கழகங்களில் பட்டம் பெற்றவரோ சொல்லவில்லை. ஒரு சாதாரண தமிழை பாடிய ஔவைக்கே அந்த காலத்தில் அந்த அளவிற்கு அறிவு இருந்ததென்றால் நாம் எவ்வளவு உயர்ந்த சமூகமாக இந்த உலகத்திலே இருந்திருப்போம் என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். மெத்த படித்த மேதாவிகளால் கூட சொல்ல முடியாத ஒரு விடயத்தை கையில் எடுத்து ஆணித்தரமாக ஒரு மன்னனுக்கு முன்னால் சொல்கின்ற ஒரு பேராற்றல் உடையது என்றால் அது தமிழ் சமூகத்திலே ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி அனைவருக்கும் பொதுமைப்பாடாக தான் அந்த காலத்திலே இருந்திருக்கிறது. இன்றைக்கு பேசுகின்ற அளவிற்கு ஆணாதிக்க சமுதாயம் என்றோ பெண்ணாதிக்க சமுதாயம் என்றோ இல்லாமல் ஆணிற்கு எந்த அளவிற்கு உரிமைகள் இருந்தனவோ அந்த அளவிற்கு பெண்ணிற்கும் அந்த காலத்திற்கு சம உரிமை இருந்தது. ஒரு மன்னனுக்கு முன்னால் நின்று அறிவுரை கூறக்கூடிய அளவிற்கு ஆற்றல் இருந்தது என்றால் பெண் சமூகம் எந்த அளவிற்கு அன்றைய காலகட்டத்திலே போற்றப்பட்டிருக்க வேண்டும் என்பது நம்முடைய பழந்தமிழருடைய வாழ்க்கையை பார்க்கின்ற பொழுது நமக்கு தெளிவாக புலனாகிறது.